Computer Application Lesson 3 DBMS Part 4. So in last classes we have seen different SQL commands and what is database, this and all we have seen, and in this class we shall see more about database and DBMS. And in what we saw in last class, SQL is a structured query language which is used to interact with the database and retrieves the records as per the commands. It can do insert, update, then delete, create new database, this and all that can be do with SQL. We have seen that in last class. And today's class we shall see different types of SQL commands. And there are 5 types of SQL commands. One is DDL, Data Definition Language, and another is DML, Data Manipulation Language, then Data Query Language, Transaction Control Language, TCL, DCL, Data Control Language. So there are 5 types of SQL commands. SQL commands, lot of SQL commands are there, and we can categorize them into 5 types. Ennalam? DDL, Data Definition Language, DML, Data Manipulation Language, DQL, Data Query Language, TCL, Transaction Control Language, and DCL, Data Control Language. So we saw how to create table, create database, delete database. So these commands comes under the category DDL. Create command. Then if you want to change, make any changes with the column, நியூவா ஏதாவது இப்போ நேம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், அந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. அதில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு காலம், இப்போ கிளாஸுங்கிற எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணோம்னா தட் கேன் பி டன் வித் ஆல்டர் கமாண்ட். தென் ட்ராப் கமாண்ட் டு டெலிட் டேட்டாபேஸ், ரீநேம், டேட்டாபேஸ் ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரங்கேட், ரிமூவ் பண்ணுறது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராப் அண்ட் ட்ரங்கேட்னோ? ட்ராப்புங்கிறது அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். ட்ரங்கேட்டுங்கிறது அந்த டேபிள் ஃபுல்லாகவே மெமரியிலேருந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருது? டிடிஎல். தென் டிஎம்எல்ங்கிறதுல டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் டிஎம்எல் கேட்டகரிஸில் வரும். செலக்ட் கமெண்ட் வில் கம் அண்டர் query லாங்குவேஜ். தென் டிசிஎல், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் என்னன்னா கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட், செட் டிரான்சாக்ஷன். கமிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சு அது பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணோன்னா நம்ம கமிட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கணும். தென் ரோல் பேக் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா சில கமெண்ட்ஸ்லாம் அன்டூ, கேன்சல் பண்ணணும்னா ரோல் பேக் கமெண்ட். அந்த ரோல் பேக் கமெண்ட் எது வரைக்கும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பாயிண்ட் செட் பண்ணணும். இப்போ ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டிரான்சாக்ஷன் இன் பிட்வீன் சேவ் பாயிண்ட் ஏ, சேவ் பாயிண்ட் பி, அந்த மாதிரி பாயிண்ட் செட் பண்ணால் ரோல் பேக் டு ஏ, ரோல் பேக் டு பி, அந்த மாதிரி அந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரி? டிசிஎல், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். தென் டிசிஎல், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ங்கிறது யாரெல்லாம் இந்த டேட்டாஸை அக்சஸ் பண்ணலாம், என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணலாம், கிராண்ட் பர்மிஷன், இல்லைன்னா பர்மிஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு ரிவோக். So you are granting some rights to do the transaction. என்னென்ன கமெண்ட்ஸ் allowed, என்னென்ன கமெண்ட்ஸ் not allowed. ஸோ அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு grant command, அந்த பெர்மிஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு revoke command. So these are the types of SQL commands. The next topic, major parts of a database. What is a database? Database is a collection of related data. They store the data in some order. ஒரு ஸ்ட்ரக்சர், டேபிள் ஸ்ட்ரக்சரில் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ டேபிள்ங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். டேட்டாபேஸில் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், அந்த டேட்டாஸை நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள்ஸ் ரோஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். queryங்கிறது என்ன? நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட், கொஸ்டின், டேட்டாபேஸ்க்கு நம்ம மல்டிபிள் கண்டிஷன் செட் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். கொஸ்டின்ஸ் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போஸ்டட் டு த டேட்டாபேஸ், அதுதான் என்னது? query. அப்போ அந்த கண்டிஷன், the record satisfy the condition will be retrieved. நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட் மட்டும் அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட் இஸ் query. தென் வியூங்கிறது என்னன்னா,
இந்த set of query இருக்கு இல்லையா அதனோட result, that is view. Set of stored queries are called view. So these and all major parts of a database. They may ask a question, 3-mark question. What are the major parts of a database? Table, queries, view. And you have to explain what is what. Table is contains multiple rows and columns. The data are stored in a table in the form of rows and column. Query is the request given to the database by giving some condition. So the records which satisfy the condition will get displayed. And a set of stored query and the result of the queries எல்லாம் நம்ம save பண்ணி வைக்கலாம். That is called view. Then MySQL. You are learning MySQL in this. Commands எல்லாம் பார்த்தோம்ல SQL commands. So அதெல்லாமே MySQLங்கிற டேட்டாபேஸ்ல பண்றது. So it is a database. இது ஒரு சாஃப்ட்வேர் தான் DBMS. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இந்த MySQLங்கிறது. அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் டாபிக்ல அதில் ஒன்று தான் MySQL. திஸ் இஸ் ஃபவுண்ட் பை மான்டி விடினஸ் அண்ட் அவரோட டாட்டரோட நேம் அதனால வந்து ஹி ஹாஸ் கிவன் த நேம் MySQL. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இட் அலோவ்ஸ் மேனேஜிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஒவ்வொரு டேபிளும் ரிலேட் பண்ணிக்கலாம் இன்னொரு டேபிள் கூட. இப்போ ஒரு டேபிளில் வந்து நேம், ரோல் நம்பர், மார்க் இருக்குது. இன்னொரு டேபிளில் ரோல் நம்பர், ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமன் ஃபீல்டு இது ரோல் நம்பர். அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். காமன் ஃபீல்டு இட்ஸ் நோன் அஸ் கீ ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர் MySQL. தென் இட் அலவுஸ் சேஞ்சிங் சோர்ஸ் கோட் ஆஸ் பர் த நீட். நமக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி கோடிங்கில் ப்ரோக்ராம் கோடிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இட் ரன்ஸ் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், விண்டோஸ், லினக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும். இட் இஸ் ஸ்கேலபிள், தட் இஸ் ஃப்ளெக்சிபிள், சேஞ்சஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரிலையபிள், there won't be any problems, and it is fast. இதெல்லாம் MySQL. Write about MySQL na you have to write these details. It is a DBMS. It found by Monty Widiness. It is a open source software, allows managing relational databases. Then it allows changing source code as per the need. Program coding மாத்திக்கலாம். Multiple OS support பண்ணும். Then it is scalable, reliable and fast. Then MySQL administration. இந்த டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு there will be specific person. He is known as DBA, Database Administrator. The person who is responsible for maintaining all the activities related to the database, that person is known as DBA, Database Administrator. இப்போ அவரோட மெயின் டியூட்டி என்னன்னா he has to take care of configuration. System configurationல எவ்வளோ வேணும், that is எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும். Then installation work, performance, செக்யூரிட்டி, டேட்டா பேக்கப், டெய்லி டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டேட்டாஸ் யூஸ் ஆகும். பேக்கப் எடுத்ததுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் எடுக்காட்டி டேட்டா ஒன்ஸ் இட் இஸ் லாஸ்ட் தென் வி கேனாட் கெட் இட் பேக். ஸோ ஹிஸ் டியூட்டிஸ், டிபிஏவோட டியூட்டிஸ் என்ன? டேக் கேர் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இன்ஸ்டலேஷன், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, டேட்டா பேக்கப். தென் வாட் ஸ்கில்ஸ் ஹீ ஷுட் பொசஸ். அவருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா டேட்டாபேஸ் டிசைன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தென் டேட்டாபேஸ் குவெரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். RDBMS நாலேஜ், SQL நாலேஜ், நெட்வொர்க்கிங் நாலேஜ், இது எல்லாமே ஒரு டிபிஏவாக இருக்கிற அந்த டிபிஏங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் கூட இருக்குது. Oracle DBA கோர்ஸ் ஆல்ரெடி தேர் கண்டக்டிங் கோர்ஸ். அந்த கோர்ஸ் கண்டக்ட் முடித்தவங்க தான் இந்த டிபிஏ ஒர்க் பண்ண முடியும். தென் பிரைமரி டாஸ்க். வாட் இஸ் த பிரைமரி டாஸ்க் ஆஃப் டிபிஏ அப்படின்னா, இப்போ ஒரு நியூவாக ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அந்த டேட்டா பேஸ்லன்னா அது இவரோட ஒர்க்கு. தென் அந்த யார் யாருக்கு என்னென்ன யூசர் ஆக்சஸ் ரைட்டு கொடுக்கணும், தட் இஸ் இப்போ செலக்ட் கமெண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இன்சர்ட் கமெண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், டெலீட் கமெண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரைட்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ரைட்ஸ் கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறது தான் இந்த இவரோட வேலை, டிபிஏவோட வேலை. ஸோ வாட் ரைட் அபவுட் டிபிஏனா யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். அவரோட டியூட்டிஸ் என்னென்ன, வாட் ஸ்கில்ஸ் ஹீ ஷுட் ஹவ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் பிரைமரி டாஸ்க். பிரைமரி டாஸ்க் வந்து என்ன, நியூவாக யூசர் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, தென் கிவிங் ஆக்சஸ் ரைட்ஸ். ஸோ திஸ் அண்ட் ஆல்
about DBA, database administrator. Then in the database administrator mattunda allowed to do some special commands. Those commands are called administrative MySQL commands. These commands can be performed only by DBA. Who is the DBA? Database administrator. என்னென்ன commands? யூஸ் ஒரு டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணுறது சில டேட்டாபேஸில். ஸோ யூஸ் கமாண்ட். இப்போ என்னென்ன டேட்டாபேஸஸ் அந்த இருக்குது உங்கள் சிஸ்டமில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஷோ டேட்டாபேஸஸ் கொடுக்கணும். என்னென்ன டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுன்னா ஷோ டேபிள்ஸ். தென் என்னென்ன காலம்ஸ் இருக்குது ஒரு டேபிளில் காலம் நேம் மட்டும் வேணும்னா ஷோ காலம்ஸ் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். தென் ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் மார்க்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸுங்கிறது ஒவ்வொரு காலமுக்கும் என்னென்ன கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பெர்மிஷன் அலவுட், ஸோ அதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா அதெல்லாம் பார்க்கணுன்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் மார்க்ஸ். தென் ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம். ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக்னு கொடுத்து இங்கே டேபிள் நேம் கொடுத்தா அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிப்போர்ட் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஆன் த. ஸோ தீஸ் ஆர் த 6 commands which are called administrative MySQL. யூஸ் டேட்டாபேஸ், என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஷோ டேட்டாபேஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஷோ டேபிள்ஸ், தென் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஷோ காலம்ஸ், ஃப்ரம்னு கொடுத்து அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். தென் ஃபீல்ட்ஸ் ஒவ்வொரு காலம் பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் மார்க்ஸ். ஃபுல் டேபிள் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கணும்னா ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக்னு கொடுத்து அந்த டேபிள் நேம் we have to give. So these are called AMC, Administrative MySQL commands. ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா MySQL டேட்டாபேஸில் யூசர்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த யூசர் டேபிளில் தான் நம்ம ஒவ்வொரு அந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னா ஹோஸ்ட்னா சர்வர் நேம், தென் நேம் ஆஃப் த யூசர், பாஸ்வேர்டு, என்னென்ன ப்ரிவிலேஜஸ் அவனுக்கு இருக்குது. ப்ரிவிலேஜஸ்ங்கிறது இங்கே பாருங்கள், செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா செலக்ட் PRIV ஈக்குவல் டு ஒய்னு கொடுக்கணும். இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா இன்சர்ட் PRIV ஈக்குவல் டு ஒய். அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா அப்டேட் PRIV ஈக்குவல் டு ஒய். டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா டெலீட் PRIV ஈக்குவல் டு ஒய். கிரியேட் PRIV ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்தா கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஆல்டர் PRIV ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்தா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு யூசர் டேபிளில் என்னென்ன காலம் செட் பண்ணலாம்னா மெயினாக ஹோஸ்ட் நேம், தட் இஸ் இந்த டேட்டாபேஸ் எந்த இதில் இருக்குது அந்த சர்வர் நேம், தென் நேம் ஆஃப் த யூசர், பாஸ்வேர்டு, தென் இதில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ் நமக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். See the example, insert into user, host, என்னென்ன காலம் ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், என்னென்ன ப்ரிவிலேஜஸ் செட் பண்ணுறாங்க செலக்ட் ப்ரிவ், இன்சர்ட் ப்ரிவ், அப்டேட் ப்ரிவ்னு கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஹோஸ்ட்டுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு, நேம் யூசர் நேமு கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு சம் நம்பர், தென் செலக்ட் ப்ரிவ் ஒய், இன்சர்ட் ப்ரிவ் ஒய், அப்டேட் ப்ரிவ் ஒய். இப்போ இந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணுறப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சேவ் ஆகும். ஆனால் அது என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ தட் யாரும் அதை ரீட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அது ஸ்டோர் பண்ணுறப்போ என்கிரிப்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். தென் இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணி பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் த கமெண்ட் ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ். இட் இஸ் ஜஸ்ட் லைக் பூட்டிங், சிஸ்டம் பூட் பண்ணி எல்லாமே பெர்மனண்ட்டாக செட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ். ஒவ்வொரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம இது கொடுக்கணும். ஸோ தட் அது எல்லாமே சிஸ்டம் அப்டேட் ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம். தென் ஒரு டேட்டாபேஸ் டிசைனிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ணணும். ஒரு நல்ல டிசைன் பண்ண டேட்டாபேஸில் இருந்தால் தான் ஒரு நமக்கு அந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகும், அதனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அப்போ அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம நல்லா தெரியணும். அப்போ தான் டேட்டாபேஸ் டிசைன் பண்ண முடியும். அது என்னென்ன பண்ணலான்னா கிரியேட்டிங், இம்ப்ளிமெண்டிங், மெயின்டைனிங் த என்டர்பிரைஸ் டேட்டா. என்டர்பிரைஸுங்கிறது இங்கே சும்மா ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். நம்ம ஒரு டேட்டாஸ் வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் டிசைனிங் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஒர்க்கு தான் டிசைனிங் த டேட்டாபேஸ். அதுக்கு என்ன வேணும், அந்த அப்ளிகேஷன் பற்றி நல்ல நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இட் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்.
தென் பெர்ஃபார்மன்ஸும் சக்ஸஸும் எதை பொறுத்து இருக்கு, அந்த நல்ல டேட்டாபேஸ் டிசைன் பொறுத்து தான் இருக்கு. ஸோ திஸ் அண்ட் ஆல் அபவுட் த டாபிக் டிசைனிங் டேட்டாபேஸ். So just recollect what is data. Data has come from the word datum. It is a raw fact or value. ஏதோ ஒரு வேல்யூ, அதுதான் என்னன்னு சொல்றோம், டேட்டா. டேட்டாபேஸ்ங்கிறது என்ன, ஸ்டோரேஜ் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் கால் டேபிள். டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் இஸ் த சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் மேனேஜிங் டேட்டாபேசஸ், provide systematic way to create, retrieve, update, manage data. இந்த ப்ராசஸ் எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் வேணுங்கிற ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், மெயின் சாஃப்ட்வேர் தான் இது டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஏர்லியர் டேஸ்லலாம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்ச்டு கார்டு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் டேட்டா பேஸஸ். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம்ங்கிறது டேட்டா பேஸஸோட ப்ரெடிசஸர். ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் பஞ்ச்டு கார்டில் ஸ்டோர் பண்ணாங்க. திஸ் இஸ் கால்ட் எவல்யூஷன் ஆஃப் டேட்டா பேஸ், டிபிஎம்எஸ். அந்த பஞ்ச்டு கார்டெல்லாம் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போவுமே பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஃபைல் சிஸ்டம் வந்தது, சேஞ்சஸ் பண்ணுறதுலாம் ஈஸி. இதில் அது ஃபைல் சிஸ்டம்லேயே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ டேட்டாபேசஸ் வேர் டெவலப்டு. இந்த ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற டேட்டாஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, 3 மெத்தட். சீக்வென்ஷியல், ரேண்டம், இண்டெக்ஸ்டு. ஒரு ஃபைலில் இருக்க, இப்போ ஒரு நோட் புக் இருக்குது, அந்த நோட் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் நீங்கள் எப்படி ரீட் பண்ணலாம், ஒவ்வொரு பேஜாக இப்போ 10th பேஜுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து, செகண்ட் பேஜ் எடுத்து, தேர்ட் எடுத்து, 4 வரிசையாக போயிட்டு 10th பேஜுக்கு போகிறது சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஒரு டேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரேண்டமாக எடுக்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். டக்குன்னு ஏதோ ஒரு பேஜ் எடுக்கிறது, அது ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். இண்டெக்ஸ்டு மெத்தடுனா என்னென்னா, அரேஞ்ச் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருந்தா நம்ம டக்குன்னு 10th பேஜ் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஆக்சஸ் மெத்தட். ஒரு ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது, சீக்வென்ஷியல், ரேண்டம், இண்டெக்ஸ்டு. இந்த ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, நிறைய டேட்டா ஒரே இடத்துல இருக்கிற டேட்டா நிறைய இடத்துல இருக்கும். டேட்டா டூப்ளிகேஷன், நிறைய இடத்துல டேட்டா ரிப்பீட்டடாக இருக்கும் ஒரே மாதிரி டேட்டா. தென் ஹை மெயின்டெனன்ஸ், ஒரு இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுத்து கேன்சல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நிறைய மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் ஜாஸ்தி. ஹை காஸ்ட் ஃபார் ஆக்சஸ் கண்ட்ரோல். செக்யூரிட்டிங்கிறது இங்கே கம்மியாக தான் இருக்கும், டேட்டா செக்யூரிட்டி. இதெல்லாம் டேட்டா பேஸ் ஃபைல் சிஸ்டமில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ்.